ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்திய அஞ்சல் துறையிலிருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் முழுமையாக தெரியாத அப்ளை பண்ணாதீங்க. இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து உடனுக்குடன் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்லேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்களே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், இந்த ஜாப் குறித்து நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரியாத அப்ளை பண்ணாதீங்க. ஓகே, மொதல் வெப்சைட் இதுதாங்க, indiapost.government.in/gds ஆன்லைன் என்கேஜ்மெண்ட். இந்த வெப்சைட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நியூ வெப்சைட்டாக இந்த வருஷம் லான்ச் பண்ணியிருக்காங்க. முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி ஜென்ரலாக என்னமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பாருங்கள். இதில் இருக்க பாருங்கள், டெஸ்கிரிப்டிவ் நோட்டிஃபிகேஷன். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நோட்டிஃபிகேஷனுக்கான பேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்து நம்ம சேனலில் எக்கச்சக்கமான வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் ஒன்ஸ் வந்து பார்த்தேன், கிளாரிட்டியாக பார்த்துடலாம். ஓகே, பதவி பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்ற பதவி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்ற பதவி கொடுத்துருக்காங்க. தக்ஸேவாக் மொத்தமாக 3 வகையான பதவிகள் உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதேமாரி நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல நீங்கள் மல்டிபிளாக அப்ளை பண்ணுறீங்க. ஒரு நபர் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தாங்க பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 2-3 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அல்லது டூப்ளிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான அப்ளிகேஷன் ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. கேன்சல் பண்ணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு நபர் ஒரு டிவிஷன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படின்னா 2-3 அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி வேறு டிவிஷனுக்கு அப்ளை பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் கேன்சல் செய்யப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட் ஆர் நாட் ரெக்யர்ட் டு அட்டாச் அப்லோட் எனி டாக்குமெண்ட். ஸோ டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டாம். ஒன்லி உங்களுக்கான ஃபோட்டோ மட்டும் சிக்னேச்சரை அப்லோட் பண்ணால் போதுமானதுங்க. அதேமாரி உங்களுக்கான கடைசி தேதியை வந்து 16/2/2026 அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. கம்மியான டைம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். 18/2/2026 19/2/2026 ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கான கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு இதன் மூலமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான ஜாப் பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்டல் டெலிவரி பண்ணுற மாரி இருக்கும். அதேமாரி இந்த ஸ்டாம்பாக இருக்கட்டும், ஸ்டேஷ்னரி ஐட்டமாக இருக்கும், அதெல்லாம் வந்து செல் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ 3த்துக்குமே இதுதாங்க உங்களுக்கான பேசிக்காக. ஸோ இந்த தான் உங்களுக்கான ஜாபாக இருக்க போது. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு ஸ்டார்டிங்கில் 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க. போக போக வந்து பார்த்தா சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதிகபட்சமாக 29,380 வரைக்கும் சேலரி கிடைக்கும். அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தக்ஸேவாக்கு ஸ்டார்டிங்கில் 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. போக போக உங்களுக்கு 24,470 வரைக்கும் அதிகபட்சமாக சேலரி வந்து கிடைக்குங்க. ஸோ இதான் சேலரி. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக SC/ST 5 வருஷம் 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓபிசி 3 வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 43 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகே, கல்வி தகுதி ஜஸ்ட் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணாவே போதுமானதுங்க. இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணால் போதுமானது. கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில க்ரைட்டீரியா கேட்டிருப்பாங்க. ஓரளவு கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருப்பாங்க. சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அந்த மக்களுக்கு கூட. ஸோ நல்லா வந்து பார்த்தா வாழ்கிறதுக்கான நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே பேசிக் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் 10th பாஸ் பண்ணால் போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் செலெக்ஷன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஸோ உங்களுடைய மெரிட் லிஸ்ட் மூலமாக தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க. எக்ஸாமோ இன்டர்வியூ எதுவுமே கிடையாதுங்க. முழுக்க 10th மதிப்பெண்ணை வச்சு செலெக்ஷன் பண்ணுறாங்க. இப்போ ஒரு லொக்கேஷன்ஸ் இருக்குது, அந்த லொக்கேஷனுக்கு ஓபிசி கேட்டகிரி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த லொக்கேஷன் எத்தனை பேர் அப்ளை பண்ணாலும் ஓபிசியில் யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தாங்க ஜாப் கிடைக்கும். அதேமாதிரி தான் எஸ்சி ஒரு லொக்கேஷன் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த லொக்கேஷனுக்கு
எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் எஸ்சிக்கு யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஜாப் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதனால் ஜஸ்ட்டு வந்து பாருங்கள், மதிப்பெண் வச்சு தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, 490+ எடுத்திருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ண பாருங்கள். அதுவே கொஞ்சம் கம்மியான மார்க்காக தான் இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதாங்க. அதேமாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள் வைஸாக வந்து எவ்வளோ வேக்கன்சின்னு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பாருங்கள், சர்க்கிள் வை போஸ்ட் நோட்டிஃபைன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 28,636 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 2009 வேக்கன்சி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஜென்ரலுக்கு 870 வேக்கன்சி, ஓபிசிக்கு 503, எஸ்சிக்கு 372, எஸ்டிக்கு 73 17 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் 186 கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் அடிப்படையில் கொடுத்துருக்க ஜாப் வேக்கன்னே வந்து சொல்லலாம். ஸோ ஓரளவுக்கு நல்ல வேக்கன்சி தமிழகத்துக்கு கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து எந்த லொக்கேஷன் அப்ளை பண்ணணும், எந்த டிவிஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றத முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் இருக்க பாருங்கள், வேக்கன்ட் போஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு சர்க்கிள், இன்னும் மேக்ஸிமம் நீங்கள் தமிழ்நாடு சர்க்கிள் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ்நாடு சர்க்கிளை கிளிக் பண்ணிவிட்டு டிவிஷன், அதாவது ஒரு நபர் வந்து எந்த டிவிஷனுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் வேலூரில் இருக்கீங்க, நான் சென்னைக்கு அப்ளை பண்ணலாமா, நான் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எந்த டிவிஷன் வேணாலும் அப்ளை பண்ணுங்கள். பட் வந்து பார்த்தோன்னா ஒரு நபர் ஒரு டிவிஷனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்கள் ஊர் எதுவோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் டிவிஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பாருங்கள், நீங்கள் பார்க்க வேண்டியது இப்போ ஒரு நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டு படி எத்தனை வேக்கன்சி இருக்குது, 41 வேக்கன்சி, மொத்தமாக 41 லொக்கேஷனில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் என்ன லொக்கேஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அது நீங்கள் பார்க்கணும். இப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கா, தக்ஸேவாக்கா, அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கான்னு பார்த்துட்டு என்ன கேட்டகிரி, யூஆரை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்ட் கேட்டகிரி. இந்த ஒரு லொக்கேஷனுக்கு அன்ரிசர்வ்ட் அப்படின்னா எல்லாருமே போட்டி போடலாங்க, எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி எஸ்சி அப்படின்னா இந்த ஒரு லொக்கேஷனுக்கு எஸ்சி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு யாருமே அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் அப்படின்னா எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓபிசி அப்படின்னா ஓபிசி மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். பிடபிள்யூ கேட்டகரி அப்படின்னா அவங்க மட்டும்தான் அந்த லொக்கேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணியிருக்காங்க. இப்போ 44 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்சியாக இருக்கீங்க வச்சுக்குவோம். ஸோ எஸ்சிக்கான லொக்கேஷனும் நீங்கள் எஸ்சிக்கான இடத்துக்கும் அப்ளை பண்ணலாம், ஜென்ரலுக்கான யூஆர் கேட்டகரிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணலாம். இதுவே எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷனாக இருக்கீங்க அப்படின்னா எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் உள்ள லொக்கேஷனுக்கும் அப்ளை பண்ணலாம், யூஆர் கேட்டகரி உள்ள லொக்கேஷனுக்கும் அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி தான் எஸ்டினா நீங்கள் எஸ்டிக்கும் அப்ளை பண்ணலாம், யூஆர் கேட்டகரிக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியும் அதே மாதிரி தான், ஓபிசிக்கும் அப்ளை பண்ணலாம், யூஆர் கேட்டகரிக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் அப்ளை பண்ண சொல்லவே உங்களுக்கு ஸோ கடைசியாக ப்ரிஃபரன்ஸ் காமிக்கிங்க. அதில் இருக்க எல்லா லொக்கேஷனுமே நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு இடம் இல்லைனாலும் இன்னொரு ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான, இன்னொரு லொக்கேஷனில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஸோ உங்களுக்கு எந்தெந்த இடங்கள் வேணுமோ அதை நீங்கள் வந்து டிவிஷனாக பார்த்து கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்தா கம்மியாக இருப்பாங்க, அந்தமாரி நாலேஜபிள், அந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாரி நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த லொக்கேஷனில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலும் அங்கே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஜோன் வைஸாக செக் பண்ணுங்கள், எவ்வளோ வேக்கன்சி, எந்த லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்டெஸ்க் கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சிலி ஆஸ்க்டு கொஷின் எல்லாமே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க, நீங்கள் எடிட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாரி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இதிலே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நபர் எத்தனை டிவிஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ அப்ளை பண்ண முடியாது, ஒரு நபர் ஒரு டிவிஷன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் எப்படி வந்து பார்த்தா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் எல்லாமே உங்களுக்கு இதில் அப்டேட் பண்ணி தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதிலே இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, இதை கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் வந்து ஸோ கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு வேலை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த போர்ட் டீட்டெயில்ஸ் ஆர் கான்ஃபிகர்ட் ஆஸ் பர் போர்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் இன் த respective circle in case of some board if the subject are optional
ஸோ தோ சப்ஜெக்ட் மார்க் என்ட்ரி மே நாட் பி ரெக்யர்ட் அப்படின்ற மாரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சில சப்ஜெக்டில் மதிப்பெண் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்னமான நீங்கள் கொடுக்கணும் அதையும் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சில பேர் வந்து கொரோனா டைமில் வந்து பாஸ் பண்ணியிருப்பீங்க, நாங்கள் எப்படி என்ட்ரு பண்ணுறது அந்த மாதிரி வந்து கேட்குறீங்க. ஸோ யூஸ்வலாக உங்கள் மார்க் ஷீட்டில் பாஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாதுங்க. பட் ஒரு சில பேருக்கு வந்து மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணியிருந்தீங்க, அதாவது ஸோ 10க்குன்னு நீங்கள் வந்து குறிப்பிட்ட மதிப்பெண் என்ட்ரு பண்ணி நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மார்க் ஷீட்டில் உங்கள் மதிப்பெண் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. ஸோ வெறும் பாஸ்ன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது. மேபி ஒரு சில பேருக்கு 9th மார்க்கை அப்படியே என்ட்ரு பண்ணி 10th கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுடைய கையில் இருக்க மார்க் ஷீட்டில் வெறும் பாஸ்ன்னு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அஃபிஷியலாக டிஜிலாக்கர் மூலமாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்போதைக்கு நிறைய பேருக்கு மதிப்பெண்ணை வந்து கொடுத்துருந்தாங்க மார்க் ஷீட்லேயே. ப்ரீவியஸ் இயர் மார்க்காக இருக்கட்டும், அந்த இயர் குவார்ட்டர்லி ஆஃப் இயர்லிக்கான மார்க்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு மார்க்காக அப்டேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கான மார்க் ஷீட் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணலாம். வெறும் பாஸ்ன்னு இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதனால் உடைய மார்க் ஷீட்டில் மதிப்பெண் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் ஏன்னா கொரோனா டைமில் பாஸ் பண்ண கேட்டே இருக்கீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதேமாரி கண்டிப்பாக ஆன்லைன் மூலமாக நான் திரும்ப செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது வந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கொரோனா டைமில் பாஸ் பண்ணவங்க எப்படி மார்க்கை என்டர் பண்ணுறது அதை குறித்து கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நீங்கள் செக் பண்ண வேண்டியது அந்த கம்யூனிட்டி கேட்டகரி நோட் பண்ணிக்கோங்க, சர்க்கிள் வைஸாக இருக்க போஸ்ட்டை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் தெரியாமல் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக அப்ளை பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு நிறையா லொக்கேஷன் ப்ரிஃபரன்ஸாக கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும். ஒல் தான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.